என்னோட பொண்ணு 10th 496 மார்க் எடுத்தாங்க. எடுத்த உடனேயே நம்ம தளபதி சாரோட கழக தொண்டர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்ட மேற்கு ஒன்றிய செயலாளர், பொருளாளர், பிரதிநிதிகள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பிள்ளைங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் அதை ரொம்ப பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது. ஒரு சின்ன விஷயம் நான் வந்து தளபதிக்கிட்ட இன்னைக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவாகவே இருந்தது. ஒரு 2013ஆம் ஆண்டுல இருந்தே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு 2012ஆம் வருடம் என்னோட பொண்ணு 2 வயதாக இருக்கும்போது ஆரம்பித்த தேர்வு. அந்த நேரத்தில் என்னால் படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியாக இல்லை. பிள்ளைங்களை வளர்க்குறதுனால என்னால் படிக்க முடியலை. 2013ஆம் வருட தேர்வில் தாள் 1 வெற்றி பெற்றேன். தேர்வில் எழுதியும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. திரும்ப 2017ஆம் ஆண்டு தேர்வில் தாள் 1, தாள் 2 இரண்டுலேயுமே நான் வெற்றி அடைஞ்சேன். ஆனால் எங்களுக்கு அப்பையும் வேலை போடலை. அதுக்கப்புறம் 2018ஆம் வருடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி தகுதி தேர்வில் வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு, போட்டித் தேர்வு திரும்ப எழுதினாதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களோட வாழ்வாதாரத்தையே சிதைச்சாங்க. எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்து நடத்தினாங்க. ஆனால் இது வரைக்கும் வேலை போடலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்துவேன்னு சொன்னவங்க இது வரைக்கும் இப்போ தான் கடைசியாக 2024 தான் போட்டித் தேர்வு நடத்தினாங்க. நம்மளுடைய டிவிகே தலைவர் விஜய் சார்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க, இந்த அரசாணை ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை, ஒரு நீதியற்ற அரசாணை. இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் சட்டசபையில் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு. ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல. நியமன தேர்வு ஒன்று நடத்தினாங்க. அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியாக இருக்காது. என்னோட 27வது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் 40 வயதை நெருங்க போகிறேன். இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. அதனால நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, தளபதி நம்மளுடைய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற 2வது தேர்வு முறையை ரத்து செய்யணும். அதை நான் தளபதிக்கிட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். எங்களை போல எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த நியமன தேர்வுங்கிற 2வது தேர்வு முறையை தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும், நீக்கணும், கல்வித்துறையை அவர் வசம் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் தளபதிக்கிட்ட என்னுடைய சிரம் தாழ்ந்த கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களே இல்லை நம்ம தமிழ்நாட்டில். ஒரு 1 முதல் 5 வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு இத்தனை தேர்வுகள் வைத்து எங்களை வந்து ரொம்ப வேதனை அடைய வைக்கிறாங்க. தளபதி ஐயா அடுத்த சிஎம்மாக வரணும். அவங்க வந்து எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நான் என்னுடைய சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.